மத்திய அரசு அறிவித்துள்ள வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது யானைக்கு பசிக்கு சோளப்பொரி போட்டது போன்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். கமலஹாசன் கன்னட மொழி பற்றி பேசிய விவகாரம் வன்முறையை கட்ட வீழ்த்துவிட்டது. திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்திற்காக இரு மாநில பிரச்சனையாக மாற்ற பிஜேபியின் நடவடிக்கை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் வாழ்வுரிமை கோரிக்கையை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாராட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட குழு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பங்கேற்றார். சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000 ஏக்கர் பைமாசி நில விவசாயிகளுக்கு பட்டா வழங்கிட கோரியும், தென்பெண்ணை ஆற்று நீரில் கலக்கும் ரசாயன கழிவுகளை தடுக்க கோரியும், காவேரி தெற்கு வன சரணாலயம் பகுதியில் 165 கிராம மக்களை வெளியேற்றக்கூடாது என முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் சண்முகம் ஓசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்காவுடனான சந்திப்பின் பொழுது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதனை உத்தரவாதப்படுத்த சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் அரசாங்கமே அறிவித்தாலும் விவசாயிகளுக்கு பலன் அளிக்காது. தற்போது நெல் குவிண்டலுக்கு 69 ரூபாய் உயர்த்தப்பட்டு இருப்பது உற்பத்தி செலவிற்கும் அறிவிக்கப்பட்ட விலை உயர்வுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. மழைக்கும் மடுவலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது யானை பசிக்கு சோளப்பொரியை போட்டது போல என்று விமர்சித்தார். மேலும் அண்மையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் கன்னட மொழி குறித்து பேசிய விவகாரத்தில் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என கூறுவதை போல கன்னட மொழி பேசும் மக்களுக்கு கன்னட மொழி சிறந்தது. கமலஹாசன் மொழியால் வல்லுநர் கிடையாது. ஏற்கனவே மொழியால் வல்லுநர்கள் தெரிவித்த கருத்தை அவர் கருத்தாக தெரிவித்துள்ளார். மாறுபட்ட கருத்து இருப்பின் கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, இரு மாநில பிரச்சனைக்காக மாற்றுவது என்பதெல்லாம் திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டு பிஜேபி செய்யக்கூடிய நடவடிக்கை என குற்றம் சாட்டினார். பேட்டி சண்முகம், மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை வற்புறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக சாராட்சியர் அவர்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய ஆயிரக்கணக்கான கோரிக்கை மனுக்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உள்ள இனாம் நிலங்களை இப்போது இருக்கக்கூடிய சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நெடிய காலமாக வற்புறுத்தப்பட்டு 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கமே அதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டு அலுவலகமும் திறக்கப்பட்டு தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட பிறகும் கடந்த 7-8 ஆண்டு காலமாக அந்த பட்டா வழங்குகிற பணி என்பது எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக பட்டா இல்லாத காரணத்தினால் கடன் பெறுவது அல்லது வேறு பல அரசு சலுகைகளை பெறுவது போன்ற விஷயங்களில் எல்லாம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அரசாணை வெளியிட்டப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி தாமதப்படுத்துவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அது சம்பந்தமாக சாராட்சியரிடத்திலே வற்புறுத்தி இருக்கிறோம். அது பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளரிடமிருந்து ஒரு சில விஷயங்களுக்கு விளக்கங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது என்பதை தவிர அதில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற முறையில் இப்போது சாராட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த 2000 ஏக்கர் சம்பந்தப்பட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இது ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நாம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏற்கனவே அரசாணை வெளியிட்டு அதுக்கான பணிகள் துவங்கப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் தாமதப்படுத்தாமல் இந்த
இனாம் நிலங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகளாக மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக அரசாங்கம் இப்பதான் வன சரணாலயமா அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில் அங்க இருக்கிற மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் வனத்துறை தரப்பிலிருந்து பல்வேறு தடைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை ரிப்பேர் பண்ண முடியல, ஆடு மாடு மேய்க்க முடியல, நிலத்துக்கு போக முடியல, இந்த மாதிரியான பலவிதமான தடைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வன உரிமை சட்டம் நாட்டில் அமல்ல இருக்கு. வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பயனாளிகள் யார் என்று சொல்லி அவர்களுக்கு வன உரிமையும் நில உரிமையை வழங்குவதற்குரிய பணிகள் என்பது மிகவும் மந்தமாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மந்தமா நடைபெறக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடமிருந்து இன்னும் முழுமையாக மனுக்களை கூட பெறவில்லை என்பதை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தியதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நில உரிமை வன உரிமையை பாதுகாக்க முடியும். இந்த வனவிலங்கு சரணாலயம் என்பதை காரணம் காட்டி எந்த ஒரு மக்களையும் வெளியேற்றுவதையோ அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய வகையில் வனத்துறை நடவடிக்கை எடுப்பதோ கூடாது. அது அப்படி வனத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொண்டால் உடனடியாக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிமனை பட்டா கேட்டு ஆட்சியரிடத்திலே மனுக்கள் என்பது கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு வகையான புறம்போக்குகளில் பல்லாண்டு காலமாக வாழ்பவர்கள் அல்லது வாடகை வீடுகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மனுக்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த குடிமனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வர்றோம். அதனால இருக்கிற இடத்திலே கொடுக்க முடியவில்லை என்றாலும் வேறு இடங்களில் நிலத்தை கையகப்படுத்தி அனைத்து குடும்பங்களுக்கு குடிமனை பட்டா வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்த விரும்புகிறேன். கடைசியாக தென்பெண்ணை ஆற்றினுடைய கழிவு நீர் கலந்து அது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நிறைய நுரைகள் ததும்பி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது சம்பந்தமாக ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக ஒரு வழக்கை ஏற்படுத்தி அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேசிய பசுமை தீர்மானத்தில் வழக்கு நடந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடக மாநில அரசோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவை அனுப்பி இந்த தென்பெண்ணை ஆற்றில் கழிவு நீரில் கடக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய மாநிலத்துக்குள்ளிருந்தும் கழிவு நீர் என்பது தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுகிறது. அது தனியார் முதலாளிகளாக இருந்தாலும் அல்லது குடியிருப்பு வாசிகளாக இருந்தாலும் எந்த கழிவு நீர் கலந்தாலும் அது மொத்தத்தில் தண்ணீரை நாசப்படுத்தக்கூடியது. ஆகவே நம்முடைய மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றில் கடக்கக்கூடிய கழிவு நீரையும் தடுக்க வேண்டும். கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய கழிவு நீரை முற்றிலும் தடுப்பதற்குரிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். இப்ப மத்திய அரசு அண்மையில விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிச்சிருக்கு. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பாக்குறீங்க? அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி அகில இந்திய அளவில் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய குறைந்தபட்ச விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும், ஒரு மத்திய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அப்படி எந்த விதமான சட்டத்தையும் இதுவரை மத்திய அரசாங்கம் இயற்றவில்லை. சட்டம் இயற்றப்படவில்லை என்று சொன்னால் அரசாங்கமே விலையை அறிவித்தாலும் விவசாயிகளுக்கு அது கிடைக்காது. இரண்டாவது, இப்போது உயர்த்தி இருக்கக்கூடிய நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 69 ரூபா உயர்த்திருக்காங்க. குவிண்டாலுக்கு 69 ரூபா. அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 7 பைசா கூட இல்லை, 7 பைசா கூட கிடையாது. ஆனா இந்த ஓராண்டு காலத்தில் உரத்தினுடைய விலை ஏறுது, பூச்சி மருந்து விலை ஏறுது, உற்பத்தி செலவு என்பது அதிகரிக்கிறது, டீசல் விலை உயர்வின் காரணமாக டிராக்டருடைய வாடகை அதிகரிக்குது. உற்பத்தி செலவுக்கும் இவர்கள் அறிவித்திருக்கிற விலை உயர்வுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்பது இருக்கிறது. ஆகவே நெல்லுக்கு ஏற்கனவே 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வரோம் குண்டாலுக்கு. அதனால மத்திய அரசாங்கம் இப்போது அறிவித்திருப்பது என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போட்டதை போல மிக குறைவாக அறிவித்திருக்கிறார்கள். இவற்றை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துறார். அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்நாடக மக்களுக்கு கன்னட மொழி சிறந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. அது அவங்களுடைய ஒவ்வொரு தாய்மொழியும் அவங்கவுங்களுக்கு மேலானது, பெருமை படைத்தது என்பது சந்தேகம் இல்லை. அந்த முறையில கன்னட மக்கள் அவர்களுடைய மொழியை வளர்ப்பதற்காகவும் பெருமை பேசிக் கொள்வதற்கும் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. கமலஹாசன் அவர்கள் மொழியியல் வல்லுநர் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் சொன்ன கருத்தைத்தான் அவர் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, மாறுபட்ட இருக்குன்னா அதுக்கான மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பதற்கு
எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கே வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, இரு மாநில பிரச்சனையாக மாற்றுவது என்பதெல்லாம் திட்டமிட்டு பிஜேபி செய்யக்கூடிய ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை. அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அவர்கள் சொல்வதை போல தமிழிலிருந்து கன்னட மொழி வரவில்லை, கன்னட மொழி தனித்து தோன்றியது, சுயம்புவா தோன்றியது என்ற கருத்து கூட அவங்களுக்கு இருக்கலாம். இருந்தா அதற்கான எதிர்கருத்தை நீங்க முன்வைங்க. ஓகே.